إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய இந்த இறுதி மார்க்க வகுப்பு இஃப்தார் உடைய பயான்களில் இந்த இறுதி ரமதான், இதிலே முதலாவதாக பலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்குரிய பதிலை பார்த்து விடுவோம். அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், அதாவது இப்போ சிலர் சவுதியிலிருந்து ஊருக்கு போகிறாங்க, ரமதானுடைய நடுப்பகுதிகளில் அல்லது கடைசியில் அல்லது அங்கிருந்து இங்கு வருகிறார்கள். இப்போ இதில் ஒரு நோன்பு இங்கே என்ன செய்யுது, முன்கூட்டி இங்கே முதல்ல நோன்பு நோக்கப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு நாள் தாமதமாக நோன்பு ஆரம்பித்திருக்கிறது என்ற இந்த கேள்வி. இதில் இங்கிருந்து ஊருக்கு செல்பவர்கள், இங்கிருந்து ஊருக்கு போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டு அங்கே அவருக்கு என்ன செய்யுது, 30 நோன்பு வந்தால் பிரச்சனையே கிடையாது. இப்போ சிலவங்க என்ன சந்தேகம் வருதுன்னா, 31 நோன்பு சில நேரங்களில் பிடிக்க வேண்டி ஏற்படுது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, மாதம் என்பது 29 அல்லது 30 நாட்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 31 நோன்பு வரும்போது அந்த 31வது நோன்பை நோக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னும் சிலவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, பிரயாணத்தில் ஒரு நோன்பை விட்டால் சரியாக 30 நோன்பு வந்துவிடும், அப்போ ஒரு நோன்பு என்ன செய்யணும், கலா செய்ய வேணுமான்ற அப்படின்னு கேட்பாங்க. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இப்போ இப்போ இதுக்கு உங்களுக்கு எளிதாக இதை நாம் புரிந்து கொள்றதுக்கு, இப்போ ஒருத்தர் சவுதியில் என்ன செய்கிறாரு, சஹர் செய்கிறாருன்னு வைங்க. சவுதியில் சஹர் செஞ்சுட்டு காலையில் அவருக்கு ஃப்ளைட், அவர் இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ போய் இறங்குறார். புரியுதா? இறங்கினோடனே அவர் சவுதியுடைய சூரிய மறைவுக்கு அங்கே அவர் நோன்பை திறப்பாரா, அல்லது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்குள்ள சூரிய மறைவுக்கு நோன்பு திறப்பாரா? எதுக்கு இஃப்தார் செய்வார்? அவர் சென்ற இடத்திலே, அவர் போன இடத்தில் சூரியன் மறைவை வைத்துத்தான் அவர் என்ன செய்வார், நோன்பை திறப்பார். புரியுதா சொல்றார்? அவர் இங்கே நோன்பு நோற்றாலும், இங்கு நோன்பை நோற்று விட்டு சென்றாலும், சென்ற இடத்தில் என்ன செய்யணும், அங்க சூரியன் மறைய வேணும். அதே போன்றுதான் சென்ற இடத்தில் ரமதான் முடிய வேண்டும். புரியுதா சொல்றது? சென்ற இடத்தில் ரமதான் மாதம் முடிய வேண்டும். சென்ற இடத்துல ரமதான் முடியலைன்னா அது என்னதான், அங்கு ரமதான் மாதம், அங்கு என்ன, அங்கு ரமதான் மாதம். அவர் 31 நோன்பு வந்தாலும் நோற்றாக வேண்டும். புரியுதா சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சௌமுக்கும் யௌம தஸூமூன் ஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன் என்று வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. இப்போ நீங்கள் நோன்பு நோக்கக்கூடிய நாள் தான் நீங்கள் நோன்பு நோக்கக்கூடிய நாள், எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பெருநாள் கொண்டாடக்கூடிய நாள் தான் நீங்கள் பெருநாள் கொண்டாடக்கூடிய நாள். எனவே அந்த அடிப்படையில் அவர் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கு ரமதான் மாதம் தான் இன்னும் இருக்கிறது, ரமதான் என்ன செய்யல, முடிவடையவில்லை என்றால் அது 31 நோன்பாக இருந்தாலும் அவர் என்ன செய்ய வேண்டும், நோற்றாக வேண்டும். அவர் பிரயாணத்தில் நான் ஒரு நோன்பை விட்டேன், எனக்கு 31 நோன்பு வந்து விட்டது, அதனால் நான் ஒரு நோன்பை கலா செய்ய தேவையில்லை என்றால் அது பிழை. அவர் என்ன செய்யணும், ஒரு நோன்பை விட்டிருந்தால் அந்த நோன்பை அவர் கலா செய்தாக வேண்டும். புரியுதா சொல்றது? அதே போன்றுதான் ஒருத்தர் இந்தியாவிலிருந்தோ இலங்கையிலிருந்தோ சவுதிக்கு வரார், அவருக்கு ஒரு நோன்பு தாமதமாக ஆரம்பித்திருக்கிறது, அவருக்கு 29 நோன்பு கிடைத்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நபி அவங்க சொன்னாங்க, மாதம் என்பது 29 அல்லது 30 என்று சொன்னாங்க. ஆனால் அவருக்கு 28 நோன்பு கிடைத்து விட்டால் அவர் ஒரு நோன்பு கலா செய்ய வேண்டும். அவருக்கு எத்தனை கிடைக்குது, 28 நோன்பு தான் கிடைக்குது என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும், ஒரு நோன்பு கலா செய்தாகணும். அவர் வந்த இடத்துல அவர்களோடு சேர்ந்து பெருநாளை கொண்டாட வேண்டும். புரியுதா சொல்றது? கொண்டாடி விட்டு பிறகு அவர் என்ன செய்வார், ஒரு நோன்பை அவர் கலா செய்து கொள்வார். அப்ப இந்த சட்டத்தை நாங்கள் இதுல புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான சட்டம். இப்போ நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாள், யோமுல் ஜும்மா. இப்போ ஜும்மாவுடைய நாளில் ஒரு சட்டம் இருக்கிறது. ஜும்மாவுடைய நாள் என்பதும் பெருநாள். ஜும்மாவுடைய நாள் என்பதும் என்ன, ஒரு பெருநாளுடைய தினம் முஸ்லிம்களுக்கு. அதே போன்று நாளைக்கு நோன்பு பெருநாளும் அந்த நாளிலே இரண்டு பெருநாட்கள் ஒன்று சேருகின்றன. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்னவென்றால், அதாவது பெருநாளை அல்லாஹுடைய தூதர் தனது தோழர்களுக்கு தொழுவித்து விட்டு என்ன சொன்னார்கள் என்றால், அதாவது விரும்பியவர்கள் என்ன செய்யலாம், ஜும்மாவுக்கு வரலாம், விரும்பியவங்க ஜும்மா தொழுகைக்கு வரலாம் என்ற ஒரு சலுகையை கொடுத்தாங்க, ஒரு சலுகை அளித்தார்கள். ஆனால் நாம் என்ன செய்வோம், ஜும்மா தொழுவோம். நாம் என்ன செய்வோம், ஜும்மா தொழுகையை நாம் தொழுவோம். எனவே இதில் நபி அவர்கள் ஒரு சலுகை அளித்தார்கள். ஒருத்தர் வந்து பெருநாள் தொழுகை ஜமாத்தோடு தொழுது விட்டால், பெருநாள் தொழுகை ஜமாத்தோடு தொழுது விட்டால் அவருக்கு ஜும்மாவில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு சலுகை இருக்கிறது. இதற்கு பல நபிமொழிகள் ஆதாரமாக இருக்கின்றன, பல ஹதீஸ்கள் இதிலே வருகின்றன. எனவே ஆனால் அவர் லுஹரை தொழுதாக வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும், லுஹரை தொழுதாக வேண்டும், லுஹரை தொழ வேண்டும். புரிந்து சொல்ற அந்த சட்டத்தையும் தெரிந்து கொள்ள. இப்ப ஜும்மா இல்லைன்னா லுஹரும் கிடையாதுன்னு புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் லுஹரை தொழ வேண்டும். இப்படி ஒரு சலுகை இருக்கிறது. இதுக்கு நிறைய செய்திகள் இதுல ஆதாரமாக இதில் இருக்கிறது. இதுல கருத்து வேறுபாடு ஒன்று இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஜும்மாவை தொழ வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தாலும் இது வந்து சலுகை அளிக்கப்பட்டதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இதுல வருகின்றன, நிறைய சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் இதுல ஆதாரமாக இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, ஒருத்தர் வந்து பெருநாள் தொழுகை தொழவில்லைன்னு வைங்களே, பெருநாள் தொழுகை தொழல, அவர் கட்டாயம் எதுக்கு வந்தாக வேணும், ஜும்மாவுக்கு அவர் வந்தாக வேண்டும். புரியுது அவன் சொல்றது. தொழுது விட்டால், பெருநாள் தொழுகை ஜமாத்தோடு தொழுது விட்டால் அவருக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுக்கு அவர் வருவது சிறப்பானது. அவர் வராமல் இருப்பதற்கும் அவருக்கு என்ன உண்டு, அனுமதி உண்டு என்ற சட்டத்தையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய தினத்தோடு சம்பந்தப்பட்ட செய்திகள்ல இன்றைய நாள் சூரியன் மறைந்ததிலிருந்து ஒரு தக்பீரை சொல்வார். தக்பீரை சொல்ல வேண்டும். ஆண்கள் தக்பீரை சப்தமாக சொல்வது, ஆண்கள் தக்பீரை சப்தமாக சொல்வது. அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கவில்லை என்றால் அதை கொடுப்பதற்கு அவசரம் காட்ட வேண்டும். பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னர் அதை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற சட்டமும் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய அந்த தொழுகையுடைய உரை சம்பந்தமான செய்திகள் நாங்கள் நேற்று கொஞ்சம் படித்தோம். அதுல வரக்கூடிய செய்திகள்ல புகாரியில 979வது வரக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரோடு பெருநாளுடைய அந்த தொழுகையிலே கலந்து கொண்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நான் செய்தேன், பெருநாள் தொழுகையிலே கலந்து கொண்டேன். அவர்கள் எல்லாம் யுஸல்லூனஹா கப்லல் குத்பா, உரை நிகழ்த்துவதற்கு முன்னால் தொழுகையை தொழுது விடுவாங்க, பெருநாள் தொழுகையை தொழுவார்கள், அதன் பிறகுதான் உரை நிகழ்த்துவார்கள் என்பதை சொல்லுவாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி விட்டு பெண்கள் பகுதிக்கு சென்று பெண்களுக்கும் என்ன செய்வாங்க, பெண்களுக்கும் உரை நிகழ்த்துவார்கள். பாருங்க, பெண்களுக்கு நபி அவங்க நிகழ்த்திய ஒரு உரையில ஒரு செய்தி வருகிறது. பாருங்க இந்த வசனம் எப்படி, யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅக்கல் முஃமினாத் யுபாயிஅனக அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன ولا يأتين ببهتان يفترينه بين أيديهن وأرجلهن ولا يعصينك في معروف فبايعهن واستغفر لهن الله إن الله غفور رحيم. 60வது அத்தியாயம் 12வது வசனம். இந்த வசனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு, அந்த பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே சென்று இந்த வசனத்தை அவர்களுக்கு ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு கேட்கிறாங்க, இதில் உள்ள உடன்படிக்கையின்படி நீங்கள் இருக்கிறீர்களா, இந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் இருக்கின்றீர்களா அப்படி என்று சொல்லி கேட்கின்ற போது பெண்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு பெண் மாத்திரம் என்ன செய்யறாங்க, அதற்கு ஆம் என்று பதிலளித்தார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சதகா செய்யுமாறு ஏவினார்கள், தர்மம் செய்யுமாறு ஏவினார்கள். விலாதரியம் ஒரு விரிப்பை என்ன செஞ்சாங்க, விரித்து கொண்டிருந்தார்கள். அதிலே என்ன செய்தார்கள், அந்த பெண்கள் தங்களுடைய அந்த மெட்டிகளையும் மோதிரங்களையும் கலற்றி அதிலே போட்டாங்க. உடனே சதகா செய்யறாங்க சஹாபிய பெண்கள். உடனே என்ன செய்யறாங்க, தங்களுடைய
சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை சஹாபிய பெண்கள் எப்படி நிறைவேற்றாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை சஹாபிய பெண்கள் தங்களுடைய நகைகளை எல்லாம் கழட்டி போடுறாங்க, உடனே போட்டாங்க. இதுதான் சஹாபிய பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்ட விதம். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, உங்களிடம் மூமினான பெண்கள் வந்தால் எதற்காக? பையத் செய்வதற்காக, உங்களிடம் உறுதிமொழி எடுப்பதற்காக வந்தால் எந்தெந்த விஷயங்கள் இதுல சொல்லப்படுது? அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க கூடாது, அதே போன்று திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அதே போன்று பெண் குழந்தைகளை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்று உங்களிடம் பையத் செய்து வந்தால் அவர்களுக்கு நீங்க பையத் செய்து கொடுங்கள். அவர்களிடம் அந்த உறுதிமொழியை வாங்கிக் கொள்ளுங்கள், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக அருள் புரிவனாக இருக்கிறான். பாருங்க, பெருநாளுடைய தினத்துல இது இப்படி நடந்திருக்கிறது. நபி அவங்க பெண்களுக்கு குறிப்பாக இந்த வசனத்தை ஓதி காட்டி இந்த உறுதிமொழியை நீங்கள் ஏற்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறான். நிறைய பேர் இந்த செய்தி தெரியாது தானே. இப்படி ஒரு விஷயம் பெருநாள் தொழுகையில பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருக்கிறாங்களா என்று வரக்கூடிய செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. எனவே இதை நாம் இதில் மிக முக்கியமாக பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்கள் கூட இதில் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல உறுதிமொழி தர வேண்டும் என்று இதுல கேட்கப்படுது. முதல் விஷயம் என்ன சொல்லுங்க? ஷிர்க் செய்யக்கூடாது. சரி, இரண்டாவது விஷயம் என்ன? திருடக்கூடாது. மூன்றாவது விஷயம் என்ன? விபச்சாரம் செய்யக்கூடாது. நாலாவது விஷயம் என்ன? பெண் பிள்ளைகளை அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்யக்கூடாது. பொதுவாக தான் அவர்கள் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது. அடுத்து என்ன? அவதூறு சொல்லக்கூடாது. அடுத்து நல்ல விஷயங்கள்ல, நன்மையான விஷயங்களில், மார்க்க விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு உங்களுக்கு மாறு செய்யக்கூடாது. இவ்வளவு விஷயங்கள்ல அவர்கள் உங்களிடம் உறுதிமொழி தர வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்பதை ரசூலுல்லாஹ் பெருநாளுடைய தினத்துல என்ன செய்தார்கள்? அந்த பெண்களுக்கு இதை ஓதி காட்டினார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இந்த தலைப்பில் அடுத்ததாக உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தொழுகைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் நேற்று கூட ஒரு ஹதீஸை பார்த்தோம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மேலாடை துப்பட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துப்பட்டா இல்லாதவர்களுக்கு அதை கொடுத்து, உங்களிடம் இருக்கக்கூடியதை கொடுத்து அவர்கள் அந்த தொழுகை திடலுக்கு தொழக்கூடிய மைதானத்துக்கு வர வேண்டும் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறான். அந்த ஆடை பாருங்க, மேலாடை இல்ல, அவங்கள்ட்ட துப்பட்டா இல்லைன்னு சொன்னா உள்ளவர்கள் அதை இல்லாத, கொஞ்சம் சவுண்ட கொஞ்சம் அங்க சொல்லுங்க, பேச அவங்க எங்கட மக்களை பேசுறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அவங்களுக்கு நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லாதவர்களுக்கு அதை நீங்கள் கொடுத்து அவர்களை அழைத்து வாருங்கள். எதற்காக? எந்த அளவுக்கு அந்த செய்தியில வருகிறது என்றால், மாதவிடாய் பெண்கள் கூட அங்கு வர வேண்டும். அவங்க தொழுகையை விட்டு, அந்த தொழக்கூடிய இடத்தை விட்டு விலகி இருப்பாங்க. அவர்கள் மூமின்களுடைய துஆக்கல்ல அவர்கள் கலந்து கொள்வார்கள், மூமின்களுடைய துஆக்கல்ல கலந்து கொள்வார்கள் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. எனவே இது அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்ப பெருநாளுடைய தொழுகையை பொறுத்த வரையில, பெருநாளுடைய தொழுகை என்பது வாஜிப் கிடையாது. அது என்ன? ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னா. அதுக்கு என்ன சொல்லுவோம்? சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. நபி அவங்க தனது வாழ்வில் அதை விடல. நபி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றினாங்க. ஆனா கடமை கிடையாது. ஐவேளை தொழுகை என்பது கடமை. கடமையாதுன்னா கடமை கிடையாது என்ற சட்டத்தை நாம் இதிலே தெரிந்து கொள்ள, இது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. நான் இப்போ சொன்ன ஹதீஸ் புகாரில 980வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில அந்த செய்தியில யார் வராங்கன்னா, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் அதிலே வருகிறார்கள். உம்மு அத்தியா கேட்கப்படுது, அப்ப அந்த தொழக்கூடிய இடத்துக்கு என்ன மாதவிடாய் பெண்களும் வருவார்களா, மாதவிடாய் பெண்கள் அங்கு வருவார்களா என்று கேட்டபோது உம்மு அத்தியா சொல்றாங்க, ஆம், மாதவிடாய் பெண்கள் அரஃபாவில் இருப்பதில்லையா, முஸ்தலிஃபால இருப்பதில்லையா, மினால இருப்பதில்லையான்னு கேட்கிறான். அதெல்லாம் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அது போன்று இங்கு வருவது அவர்களுக்கு என்ன
அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இப்ப நாம் சொன்னோம் தக்பீரை பற்றி உங்களுக்கு சொன்னோம். தக்பீரை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்களை பாருங்க. சுனனு தாரகுத்னி 1716வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதாவது அவங்க ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்கு செல்கின்ற போது யஜ்ஹரு பித் தக்பீர், தக்பீரை சப்தமாக சொல்வார்கள். ஹத்தா யஅத்தியல் முஸல்லா, தொழக்கூடிய அந்த இடத்துக்கு வரும் வரை. சும்ம யுகப்பிரு ஹத்தா யஅத்தியல் இமாம், பிறகு இமாம் வரும் வரை தக்பீர் சொல்வார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது தக்பீரை ஆண்கள் சப்தமாக சொல்வது, பெண்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய அளவிலே தக்பீரை சொல்ல வேண்டும் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதனுடைய ஒழுங்குகள்ல அடுத்த நாங்க பார்க்கலாம். அதாவது யோமுல் ஃபித்ர், இந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய நாளுடைய ஒழுங்குகள்ல புகாரில 953வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு அதாவது பேரித்த பழங்களை உண்ணாமல் செல்ல மாட்டார்கள். பேரித்த பழங்களை என்ன செஞ்சிடுவாங்க, முதல்ல சாப்பிட்டு விடுவார்கள். அப்ப அதில் உள்ள ஹிக்மத், அதில் உள்ள நுட்பம் என்ன, அதில் உள்ள நுட்பத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா ஒரு மாத காலம் நோன்போடு இருக்கிறான், ஒரு மாத காலம் நோன்போடு இருக்கிறோம். இப்ப பெருநாளுடைய தினத்துல நோன்பு இல்லை என்பதை என்ன செய்து விட வேண்டும், உணர்த்தி விட வேண்டும். அது செயலின் மூலம் அதை உணர்த்தி விட வேண்டும். புரிஞ்சவங்க சொல்றது. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுதல், அதுல முதன்மையான விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுதல் என்பதுதான் இதுல முதன்மையான விடயம். அப்ப பெருநாளுடைய தினம் என்பது நோன்பு நோட்பதற்கு ஹராமாக்கப்பட்ட நாள், நோன்பு நோட்பதற்கு தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட நாள். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாலே பேரித்த பழங்களை சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா சஹாபாக்கள் நினைச்சிடக்கூடாது என்ன, நபி அவங்க இன்றும் நோன்போடு இருக்கிறாங்க அப்படின்னு எண்ணிவிடக் கூடாது. இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் பேரித்த பழங்களை சாப்பிடுவாங்கன்னு வருது. புகாரியுடைய மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, அனஸ் அறிவிக்கிறார்கள், வயகுலுஹுன்ன வித்ரா, நபி அவர்கள் ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள். பேரித்த பழங்களை ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள், 1, 3, 5 இவ்வாறு சாப்பிடுவது, இதுவும் இதிலே உள்ள ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, ஒரு நிகழ்வை பாருங்க. அபூ சயீதுல் குத்ரி அறிவிக்கிறாங்க, புகாரில 956வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அதாவது இது பிற்காலத்தில் நடக்குது. யார் முஆவியாவுடைய ஆட்சி காலம். இப்ப மர்வான் இப்னு ஹக்கம் என்ன செய்யறாரு, மதீனால ஆளுநராக இருக்கிறாரு. அவர் தான் அமீருல் மதீனா. அது ஒரு பெருநாளுடைய தினத்துல, அதாவது தாபியின்கள்ல அந்த தாபியுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இப்னு சல்த் என்று சொல்லி வருகிறது. அத்தாபி கசீர் இப்னு சல்த் அல் கிந்தி ரஹிமஹுல்லாஹ் அவரது பேர். அவர் என்ன செய்யறாரு, ஒரு மிம்பரை அமைக்கிறார். ஒரு மிம்பரை ஹுத்பா, அந்த உரை நிகழ்த்துவதற்காக ஒரு மிம்பரை அமைத்திருக்கிறாரு. அதுல என்ன செய்யறாரு, மர்வான் இப்னு ஹக்கம் அவர் தான் மதீனாவுடைய ஆளுநர். அவர் வருகிறார். தொழுகையை நடத்துவதற்கு முன்னால மிம்பர்ல ஏறிடுறார். பெருநாள் தொழுகை, முதல்ல பெருநாள் தொழுகை தானே தொழ வேணும். தொழாம அவர் என்ன செஞ்சிட்டாரு, மிம்பர்ல ஏறி விடுகிறார். அப்படி ஏறும் போது அபூ சயீதுல் குத்ரி சஹாபி, நபித்தோழர், அவர் என்ன செய்யறாரு, அவருடைய ஆடையை பிடித்து அப்படி இழுக்கிறார். அவருடைய ஆடையை பிடித்து அப்படியே இழுக்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு, அதை தட்டிவிட்டு மிம்பர்ல ஏறி அவர் முதல்ல ஹுத்பாவை ஓதுறார். பெருநாளுடைய ஹுத்பாவை நிகழ்த்துகிறார் தொழுகைக்கு முன்னால். அப்போது அபூ சயீதுல் குத்ரி சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை மாற்றி விட்டீர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையை நீங்கள் மாற்றி விட்டீர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அறிந்தது போய்விட்டது என்று மர்வான் சொல்றார். ஏன் மர்வான் அப்படி சொல்றாருண்டா, மர்வான் இப்னு ஹக்கம், அதாவது மக்கள் என்ன செய்யறாங்கல்ல, தொழுகையை முடித்தவுடன் மக்கள் சென்று விடுகிறார்கள், ஹுத்பாக்கு நிக்கிறது கிடையாது. எது கிடையாது, அந்த உரைக்கு நிக்கிறது இல்ல. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், முதல்ல ஹுத்பாவை செய்தேன் என்று சொல்லி அவர் ஒரு காரணத்தை சொன்னாலும் அவங்க சொல்றாங்க, இது சுன்னாவுக்கு மாற்றமானது, நபி வழிக்கு மாற்றமானது என்பதை மிக அழுத்தமாக சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிதான் மிகச் சிறந்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாதான் மிகச் சிறந்தது என்று அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில வருகிறது. அப்படின்னு அதுல ஹதீஸ்ல வருது, அல் முஸல்லாண்டு வருது. முஸல்லாவுக்கு போனாங்க. முஸல்லாண்டா என்ன, தொழக்கூடிய இடம். அப்ப அந்த முஸல்லா எங்க இருந்தது என்று பாத்தீங்கன்னா அதுல ஹதீஸ்ல விளக்கத்துல வருது, அதாவது வபைனஹு வபைன பாபில் மஸ்ஜிதி அல் ஃபுதிரா, மஸ்ஜிது நபவியுடைய வாயிலுக்கும் அந்த தொழக்கூடிய இடத்துக்கும் இடையிலான தூரம் ஒரு 1000 முழம்.
1000 முழத்துடைய ஒரு இடைவெளி இருந்தது, அங்கதான் முசல்லா இருந்துச்சு என்ற விளக்கத்தையும் இதில் நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரையில பொதுவான ஒரு மைதானத்துல அப்படி தொழுவதுதான் என்னது நபி வழியாக இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா மாதவிடாய் பெண்களும் அதுல என்ன செய்யணும், அவர்களும் வர வேண்டும், எல்லோரும் அங்கு வர வேண்டும், பெருநாளை அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு பிரதான நோக்கம் அதிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் இதுல புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விடயம் என்ன, பெருநாளுடைய ஹுத்பாவை பொறுத்தவரையில அந்த ஹுத்பாவுக்கு முன்னால் என்ன சொல்லுங்க, தொழுகை. அந்த ஹுத்பாவுக்கு முன்னால தொழுகை. புகாரில 963 அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைவரும் யுஸல்லூனல் ஈதைனி கப்ல ஹுத்பா, ஹுத்பாவுக்கு முன்னால அவர்கள் 2 பெருநாளுடைய தொழுகையும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரி, அடுத்து வரும் அருமையான சகோதரர்களே, அதாவது புகாரில 964 அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஸல்லா யௌமுல் ஃபித்ர் ரக்அத்தைன், பெருநாளுடைய தினத்துல அந்த பெருநாளுடைய தொழுகை 2 ரக்காத்துகள் தொழுவித்தார்கள். லம் யுஸல்லி கப்லஹா வலா பஅதஹா, அதற்கு முன்னாலோ பின்னாலோ நபி அவங்க எதையும் தொழுதது கிடையாது. இப்ப நாங்க ஒரு தொழக்கூடிய இடத்துக்கு போறோம், முசல்லாவுக்கு போறோம்டா அதுல போய் நாங்க நேரடியா போய் உட்கார்ந்துருவோம். ஏனென்றால் ஹதீஸ் என்ன சொல்லுது, நபி அவங்க பெருநாள் தொழுகைக்கு முன்னாலும் எதையும் தொழுவது கிடையாது, பின்னாலும் எதையும் தொழல. முன்னாலும் பின்னாலும் எதையும் நபி அவர்கள் தொழவில்லை. இது ஒரு முக்கியமான விடயம். என்ன சொல்லலாம், அந்த இடத்துக்கு போய் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அப்ப அது சுன்னாவுக்கு மாற்றம். சுன்னா என்ன சொல்லுது, எந்த தொழுகை அதுக்கு முன்னரோ பின்னரோ தொழுகை கிடையாது. அப்ப இதுல ஒரு என்ன சட்டம் ஒன்று இதுல வரும் கேட்டீங்கன்னா, அதாவது மஸ்ஜிதுல பெருநாள் தொழுகை நடக்குது. மஸ்ஜிதுல பெருநாள் தொழுகை நடக்கும் போது இப்ப மஸ்ஜிதுல இந்த ஹதீஸை எப்படி செயல்படுத்துறது, ஏன்னா ஹதீஸ் வருது மஸ்ஜிதுல ஒருவர் உட்காருவதற்கு முன்னால் 2 ரக்காயத் தொழுதாக வேண்டும். எந்த அளவுக்கு அது வலியுறுத்தப்பட்டிருக்குதுன்னா, ஜும்மாவுடைய நாள் இமாம் ஹுத்பா உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் சென்றாலும் சுருக்கமாக 2 ரக்காத்துகள், அவசரமாக 2 ரக்காத்துகள் தொழாமல் நீங்க உட்காரக்கூடாது என்பது ஹதீஸ். அந்த அளவுக்கு அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எனவே அப்ப இங்க சட்டம் மாறுபடும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மஸ்ஜிதுக்கு போனாருண்டா, மஸ்ஜிதுல அவர் 2 ரக்காத் தொழாம என்ன செய்யலாது, உட்கார இயலாது. அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்வார், 2 ரக்காத் தொழுவார். பொதுவான இடங்களாக இருக்கும் போது அதில் உள்ள வழிகாட்டல் என்னதான், பெருநாள் தொழுகைக்கு முன்னோரோ பின்னோரோ எந்த தொழுகையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் நாங்க இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். சரி, அப்ப அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இப்ப தக்பீர் சொல்வது எப்போது ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்பீர் சொல்வதை பொறுத்தவரையில இன்று சூரியன் மறைந்ததிலிருந்து நாங்க ஷவ்வால் மாதத்துக்குள் நுழைந்து விடுகிறோம். அப்படிதானே, ஷவ்வால் மாதத்துக்குள்ள நுழைந்து விடுகிறோம். நாங்க ஓத வேண்டிய துவா என்ன, அல்லாஹும்ம அத்கில்ஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் வஜிவாரி மினஷ் ஷைத்தான் வரித்வானி மினர் ரஹ்மான். இது நாங்க ஒவ்வொரு மாதத்துடைய ஆரம்பத்திலும் ஒரு மாதத்துக்குள் நுழையும் போது ஓத வேண்டிய சிறந்த துவா. அது நாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இந்த துவா மிக முக்கியமானது. அல்லாஹும்ம அத்கில்ஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான், அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தை எப்படி நுழைய வைப்பாயாக, பாதுகாப்போடு. இப்போ போர் சூழல் இருக்கிறோம், ஒரு அச்சமான சூழல்ல இருக்கிறோம், பாதுகாப்பை நாங்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹும்ம அத்கில்ஹு அலைனா பில் அம்ன், பாதுகாப்போடு இந்த மாதத்தை எமக்கு நுழைய செய்வாயா, வல் ஈமான், ஈமானோடு நுழைய செய்வாயாக, நுழைய எமக்கு இதை நுழைய செய்வாயாக. அதே போன்று வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம், என்ன இஸ்லாம் ஈடேற்றத்தோடு சாந்தியோடு சமாதானத்தோடு நுழைய செய்வாயா. அடுத்து என்ன, வஜிவாரி மினஷ் ஷைத்தான், முக்கியமா இல்லையா, என்ன ஷைத்தான் எப்ப வெளியே வர போறான், ஷவ்வால் ஆரம்பிக்கிறதோடு என்ன செய்யப்படும், விலங்கிடப்பட்ட ஷைத்தான்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள். அப்ப பாதுகாப்பு இல்லையா, வஜிவாரி மினஷ் ஷைத்தான், ஷைத்தான் என்ன பாதுகாப்பு, வரிதுவானி மினர் ரஹ்மான், ரஹ்மானுடைய பொருத்தம். அப்ப இதோடு நாங்க இந்த மாதத்துக்குள் நுழைய வேண்டும். அப்ப இந்த துவாவை நாங்க ஒவ்வொரு மாதத்துடைய ஆரம்பத்திலும் ஓத வேண்டிய ஒரு சிறந்த துஆ என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். எனவே நாம் தக்பீர் ஷவ்வால் மாதத்துக்குள் நுழைந்தவுடன் தக்பீர் ஆரம்பிக்கிறது. இந்த தக்பீரை பொறுத்தவரையில் எதுவரை தக்பீர் என்று சொன்னால், அதாவது பெருநாளுடைய தொழுகை முடிவடையும் வரை, பெருநாளுடைய தொழுகை முடிவடையும் வரை நாம் என்ன செய்வோம், தக்பீர் சொல்வோம். புரியுதா சொல்றது. எனவே தக்பீரை பொறுத்தவரையில தக்பீருடைய அந்த வாசகங்கள் சம்பந்தமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் போன்ற வாசகங்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா போன்ற அப்துல்லா இப்னு அப்பாஸ் இவ்வாறு சொல்லுவாங்க என்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். இது போன்று இந்த தக்பீருடைய அந்த வாசகங்கள் இருக்கின்றன.
இவ்வாறு நாம் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவது, தக்பீர் சொல்வது இதில் நாங்கள் ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இதில் உங்களுக்கு இது தொடர்பான கேள்விகள், டவுட்டுகள் இருந்தாலும் இதில் கேட்கலாம். அடுத்த சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரையில் முதல் ரகாத் 7 தக்பீர்களை கொண்டது, 7 தக்பீர்கள். அப்ப இந்த தக்பீர்களை பொறுத்தவரையில என் அருமையான சகோதரர்களே, இதுல என்ன கருத்து வேறுபாடுனா, சிலர்கள் எப்படி காணுவாங்கன்னா, அந்த தொழுகைக்கான தக்பீரை தவிர்த்து 7 தக்பீர் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதே போன்று 2வது ரகாத்தில் 5 தக்பீர் என்பது அந்த 70 சொல்லக்கூடிய தக்பீரை தவிர எத்தனை 5 தக்பீர், அது 5 தக்பீர். அதே போன்று தக்பீரை முதல் ஆரம்ப தக்பீரை கட்டி நாம் சொல்லி கையை வைத்தவுடன் என்ன செய்வது, ஓதக்கூடிய அந்த இஸ்திஃப்தாஹை ஓதிக்கொள்வது. ஆரம்ப துஆ இருக்குது, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைரு. அதுக்கு பிறகு என்ன செய்வது, 7 தக்பீர்களை சொல்வது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதே போன்று கைகளை உயர்த்துறது. கைகளை உயர்த்துறது சம்பந்தமா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்தில் கைகளை நாங்கள் உயர்த்துறது தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்ப தக்பீர் அதுல உயர்த்துறது என்பது அது சுன்னா, நபி வழியில உள்ள அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தாராங்க, நாம் உயர்த்துவோம். ஏனைய அந்த ஏனைய தக்பீர்கள்ல அவைகள் நாம் உயர்த்துறதா இல்லையான்றதை பார்த்தீங்கன்னா, அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் வருகிறது. அதாவது ருக்கூவுக்கு முன்னால் உள்ள தக்பீர்கள் அனைத்திலும் நபி அவங்க கையை உயர்த்துவாங்கன்னு வருது. ருக்கூவுக்கு முன்னால் உள்ள தக்பீர்கள் அனைத்திலும் நபி அவங்க என்ன செய்வாங்க, கைகளை உயர்த்துவாங்கன்ற ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல வருகிறது. அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ருக்கூவுக்கு முன்னால் உள்ள தக்பீர்கள். அப்ப ருக்கூவுக்கு முன்னால் உள்ள தக்பீர்கள் என்ன செய்யணும், கைகளை உயர்த்த வேண்டும். இது அப்ப எனவே இது ஒரு சுன்னா. கைகளை நாங்க எல்லா தக்பீர்களும் என்ன செய்வது, உயர்த்துவதுதான் நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அதாவது தக்பீர்களுக்கு இடையில எதை நபி அவங்க சொன்னதாக ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் அதுல வரல. புரியுது சொல்றது, தக்பீர்களுக்கு இடையில சிலவங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி எதுவும் ஹதீஸ்கள் எதுவும் வரல. எனவே அதுல என்ன வழிகாட்டல் சொல்றாங்கன்னா, அதாவது தொடர்ந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அப்படி தொடர்ந்து ஒரு இமாம், அப்படி இல்லாம பின்னால் உள்ள மவுங்களுக்கும் அவகாசம் கொடுத்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படி என்ன செய்யறது, அவகாசம் கொடுத்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு அவகாசம் விட்டு மாமுகள் பின்னால் உள்ளவங்களும் அவங்களுக்கும் அவகாசம் கொடுங்க. அந்த அடிப்படையில அந்த தக்பீர்களை கூறுவது சொல்வது என்ற அந்த வழிகாட்டலையும் இதில் என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் இதுல நமக்கு சொல்லி தருகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதுல முதல் ரகாத்துல சூரத்துல் ஆலா, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு போற சப்ஹ இஸ்ம ஓதுவது, 2வது ரகாத்துல சூரத்துல் ஃபாத்திஹா போற சூரத்துல் காஷியா ஓதுவதெல்லாம் நபி வழியாக சுன்னா, சூரத்து காஃப், சூரத்துல் கமர் போன்ற அத்தியாயங்கள் நபி அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க என்ற ஹதீஸ்களை நாம் இதுல பார்க்கின்றோம். எனவே இதுதான் பெருநாளுடைய தொழுகை. ஒரு நோம்பு பெருநாளுடைய தொழுகையை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுவதாக மனதால் அவர் நியத்தை வைத்துக் கொள்வார். நியத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வார், இந்த தொழுகையை அவர் நிறைவேற்றுவார். இதுதான் இது தொடர்பாக நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நபி அவர்கள் பெருநாளுடைய அந்த தொழக்கூடிய இடத்துல பெருநாள் தொழுகைக்கு முன்னாலோ பின்னாலோ எதையும் தொழ மாட்டாங்க. ஆனா வீட்டுக்கு போய் 2 ரகாத் தொழுவாங்கன்ற ஒரு செய்தி இப்னு மாஜால வருது. வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, 2 ரகாத்துகள் தொழுவார்கள் என்ற ஒரு செய்தி இப்னு மாஜாவுல பதிவாகும், ஆதாரப்பூர்வமான செய்தி. எனவே அவர் என்ன செய்யலாம், அப்படி 2 ரகாத் அவருக்கு வீட்டுக்கு போய் தொழுது கொள்ளலாம். அது அவர் லுஹாவா கூட என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். இவ்வாறு ஹதீஸ் இடம்பெறுகிறது. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் நாம் நேற்று கூட சொன்னோம், அவர்கள் தொழுகைக்கு செல்லும் போது ஒரு வழியாகவும் வரும்போது இன்னொரு வழியாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் வருவார்கள் என்ற விடயங்களையும் நாம் இதுல சொன்னோம். இந்த நாம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குதா, இப்ப சொன்ன விஷயங்கள் எதுவும் டவுட் இருக்குதா உங்களுக்கு, கேள்விகள்? தொடர்ந்து கேட்டுறது அல்லாஹ் அக்பர், விடுறது இல்லை, அல்லாஹ் அக்பர். இல்ல இல்ல, தக்பீர தஹரீம் என்ன தெரியுமா, தஹரீம் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னு சொன்னா ஹர்ரம, ஹராமாக்கினான், யுஹர்ரிமு ஹராம், தஹரீம் என்ற ஹராமாக்குதல். அப்ப ஹராமாக்குதல் என்றால் என்ன அங்க உள்ள பொருள் என்று கேட்டீங்கன்னா, ஒருவர் தக்பீரை கட்டிதார் வைங்களே, அவர் கட்டினோட அவருக்கு அனுமதிக்கப்பட்ட பல விஷயங்கள் ஹராம் ஆகும் இல்லைங்களா. இப்போ தொழுகைக்கு முன்னால் அவருக்கு பேசலாம், சாப்பிடலாம், அங்கிங்க நடந்தெல்லாம் போகலாம். இப்போ தொழுகையில தக்பீரை கட்டிட்டாருண்டா அது பல விஷயங்கள் அவருக்கு என்ன செஞ்சிடும், ஹராம் ஆகிடும். புரியுதா சொல்றது? அதனாலதான் இப்ப இஹ்ராம்னு சொல்றோம். இஹ்ராம்
இஹ்ராம் ஏன் சொல்றோம்? இஹ்ராமுக்குள் நுழைஞ்சிட்டாருன்னா ஹலாலான பல விஷயம் அவருக்கு என்ன செஞ்சிடும்? ஹராம் ஆகிடும். பல விஷயம் அவருக்கு ஹராம் ஆகிடும். அது போன்றுதான் இந்த தஹரீம் அர்த்தம் விட இதுதான். தக்பீர ஆரம்ப தக்பீர தஹரீமான்றது அதை கட்டினால் அவருக்கு அதுக்கு முன்னர் ஹலாலா இருந்த பல விஷயங்கள் ஹராமாகும். எது வரைக்கும்? சலாம் கொடுக்கும் வரைக்கும். புரியுதா? அதுதான் அதற்குரிய விளக்கம். எப்படி? இல்ல, அதான் ரசூல்லாங்க தொழுகையில கையை எங்க வைப்பாங்க? கையை எங்க வைப்பாங்க? ஹதீஸ் படிக்கிறோமா இல்லையா? ஹதீஸ் புகார்ல தெளிவா வருது. நபி அவங்க தொழுகையில நிலையில இருக்கும் போது கையை இந்த இடத்துல வைக்கிற ஹதீஸ் வருது, இந்த இடத்துல வைக்கிற ஹதீஸ் வருது. அப்ப நாங்க நிலையில இருக்கிறோம், நாங்க என்ன செய்யணும்? அப்படி கையை வைக்கிறதா? புரியுதா சொல்லுங்க. இல்ல பாய், கட்டுறேன்னு சொல்றேன். கட்டுறது சரி, ஓகே. அந்த கேள்வி சும்மா இதா சொதப்பி ஒன்று போகக்கூடாதான். அடுத்த வேற எதுவும் கேள்வி இருக்குதா? இல்ல. இப்ப நாங்க இப்ப டைம் எத்தனை? டைம் கொஞ்சம் பாருங்க. 5:11. சரி. அப்ப ஏன்னா இந்த பெருநாள் தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு எதுவும் வேற எதுவும் டவுட்டுகள் இருந்தாலும் புறவை கேளுங்க. அடுத்த இந்த தலைப்பு நாங்கள் முக்கியமாக பார்க்க போகின்ற பாதி என்னோட சொன்னால், ரமதானை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ரமதானை நாங்க நிறைவு செய்ய போகிறோம். இப்ப இந்த இடத்துல சில முக்கியமான நம்மிடம் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உண்டு. அது நாங்க ஒரு மாத கால பயிற்சியை நாம் இந்த மாதத்தில் எடுத்திருக்கிறோம், இந்த இபாதத்தின் மூலமாக. அப்ப இந்த பயிற்சி என்பதன் அருமையான சகோதரர்களே ஒரு சாதாரண ஒரு பயிற்சி அல்ல. நாம் இறையச்சமிக்கவர்களாக, தக்குவா உடையவர்களாக ஒரு மாத கால பயிற்சியை எடுத்து நாம் நம்மை ஒரு முத்தகியாக, இறையச்சமிக்க ஒரு அடியானாக இந்த ரமதானிலிருந்து நம்மை நாம் வெளியேற்றுகிறோம். அப்படி என்று வரும்போது உண்மையில் நம்மில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நாம் நிச்சயமாக நம்மிடம் கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம், ஒப்புக்கொள்வதெல்லாம் தக்வா உடையவர்களிடம் இருந்து. அமல்கள் அங்கீகரிக்கப்படுவது யாரிடம் இருந்து என்றால், அல்லாஹுவை யார் அஞ்சுவார்களோ, யார் பயப்படுவார்களோ அவர்களிடமிருந்து தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படும். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அதாவது நாம் எந்த அளவு தக்வாவை, இறையச்சத்தை நமக்குள் நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. எப்படியான ஒரு மாற்றத்தை இந்த நோன்பு என்னில் ஏற்படுத்தி இருக்கிறது? எனது தொழுகையில் இந்த நோன்பு ஏற்படுத்திய மாற்றம் என்ன? எனது இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் இந்த நோன்பு ஏற்படுத்திய மாற்றம் என்ன? இப்படி ஒவ்வொருவரும் என் அருமை சகோதரர்களே நம்மிடம் இதை கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அமலை கடமையாக்குவது சடங்குக்காக நாம் செய்துவிட்டு செல்வதற்கு அல்ல. அதன் மூலம் நாம் உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டும், உயர்ந்த இலக்குகளுக்குரியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் அல்லாஹ் இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கினான், நம் மீது விதியாக்கினான். எனவே அருமை சகோதரரே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். ரெண்டு ஹதீஸ் இருக்குது. ஒன்று இன்னமல் அஅமாலு பின் நியாத், இன்னொரு ஹதீஸ் இருக்குது இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். இன்னமல் அஅமாலு பின் நியாத் என்றா என்ன? நியத்தின் அடிப்படையில் தான் அமல். அப்ப நியத் எங்க? ஆரம்பம் இல்லையா? நியத் என்பது எங்க? ஆரம்பம். அப்ப அந்த நியத் நமது ஒவ்வொரு அமலிலும் நாம் நியத்தை ஆரம்பத்துல சீராக சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இறுதி வரை நியத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் செய்துவிடக் கூடாது. அப்ப நியத் என்பது அந்த அடிப்படையில் தான் அமலுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அடுத்த ஹதீஸ் என்ன? இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். அமல்கள் எல்லாம் முடிவை கொண்டுதான். அமல்கள் எல்லாம் எதை கொண்டு? முடிவை வைத்துத்தான் என்றான். அப்ப முடிவு எப்படி இருக்கணும்? நல்லதாக இருக்க வேண்டும், முடிவு சிறப்பாக இருக்க வேண்டும், முடிவு நல்லதாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். இப்ப நாங்க பாக்குறோம் பல இடங்கள்ல நமக்கு மார்க்கம் முடிவுகளை சொல்லி தருது. இப்ப நாங்க இரவு தொழுகைய சஹர்ல எதை கொண்டு முடிக்க வேண்டும்? இரவு தொழுகையை நாம் சஹர்ல எதை கொண்டு முடிக்க வேண்டும்? இஸ்திக்ஃபார். எதை கொண்டு? இஸ்திக்ஃபார். அல்லாஹ் சொன்னா சஹரில் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இல்லைங்களா? இரவு முழுக்க பாவம் செய்து விட்டு பாவ மன்னிப்பு தேடுவாங்கன்னு சொல்லல. இரவு முழுக்க என்ன செய்வாங்களாம்? தொழுது விட்டு பாவ மன்னிப்பு தேடுவாங்களாம். புரியுதா? வேறுபாடு புரியுது அவங்க சொல்றது. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வ பில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அப்ப இரவில குறைந்த நேரம் தான் அவங்க தூங்குறது, இபாதத்தில் தான் இருப்பாங்க. இபாதத்தில் இருந்து கொண்டு அவங்களுடைய சஹர் அந்த முடிவு எப்படி அமையும் என்றால் பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபாரோடு அமையும். அப்ப நன்மையில தொடர்ந்து இருப்பவர்கள் அவங்க
அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடியவர்களாகத்தான் முடிவு. சுப்ஹானல்லாஹ். ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, தொழுகையில சலாம் கொடுக்கும் போது நபி அவங்க இறுதியாக ஓதக்கூடிய துவா ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோம். நபி அவங்க தொழுகையில சலாம் கொடுக்கும் போது இறுதியாக ஓதக்கூடிய துவா, அல்லாஹும்ம க்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து அன்தல் முகத்திமு அன்தல் முஅஹிர் லா இலாஹ இல்லா அன்த் என்று வரக்கூடிய இந்த துவா, இதுதான் நபி அவங்க தொழுகையில சலாம் கொடுப்பதற்கு முன்னால, இதுதான் இறுதியாக ஓதுவான். அல்லாஹும்ம க்ஃபிர்லி மா கத்தம்து, அங்கும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. நான் முற்படுத்தியவைகள், நான் பிற்படுத்தியவைகள், நான் மறைமுகமாக செய்தவைகள், வெளிப்படை அனைத்தையும் மன்னிப்பாயாக. பாத்தீங்களா? அப்ப தொழுகை எப்படி முடியுதுன்னு பாத்தீங்களா? தொழுகை எப்படி முடியுது? மன்னிப்போட முடியுது. தொழுகையில சலாம் கொடுக்கிறோம், என்ன செய்யறோம்? முதலாவது இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், மன்னிப்பு. ஹஜ்ஜுடைய மிக பிரதானமான வணக்கம் எது? ஹஜ்ஜுடைய மிக பிரதானம் அரஃபாவில் தங்குறது. அப்படிதான் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா. என்ன சொன்னாங்க? அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ். அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான்? சும்மா அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப அரஃபாவில் இருந்த மக்கள் எங்கிருந்து திரும்புவாங்களோ அங்கிருந்து நீங்க திரும்புங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்ப அரஃபாவுடைய வணக்கத்தை முடித்து விட்டு வரும்போது எப்படிதான் வர வேணுமா? இஸ்திக்பார், ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடியவர்களாக. எனவே நறுமையான சகோதரர்களே, நபி அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா. நபி அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது கடைசியாக சொன்ன வார்த்தைகள் என்ன? அல்லாஹும்ம க்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு கருணை புரிவாயாக, வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா உயர்ந்த நட்போடு என்னை சேர்த்தும் விடுவாயாக. சுப்ஹானல்லாஹ். நறுமை சகோதரர்களே, அப்ப நபி அவங்களோட இறுதி காலத்துல நபி அவங்க அதிகமாக ருக்குவிலும் சுஜூதிலும் என்ன ஓதினாங்க? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம க்ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம க்ஃபிர்லி. சுப்ஹானல்லாஹ். மன்னிப்பை தான் கேட்டாங்க. எனவே ரமலானுடைய இறுதியில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்துல அதிகம் அதிகம் மன்னிப்பை பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இதில் ஏற்பட்ட குறைகளை, எனது நோன்பில் ஏற்பட்ட குறைகளை, எனது இரவு வணக்கத்தில் ஏற்பட்ட குறைகளை, எனது அமல் இபாதத்தில் ஏற்பட்ட குறைகளை எல்லாம் நீ மன்னிப்பாயாக. மன்னித்து எனது அமல்களை எல்லாம் நீ பொருந்திக் கொள்வாயாக, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, ஒப்புக்கொள்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். சகோதரர்களே, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், அமல்கள் எல்லாம் எதை கொண்டுதான்? முடிவை வைத்துத்தான், முடிவை வைத்துத்தான் அமல்கள். அப்ப நாம் எமது உயிர் எப்படி பிரிய வேண்டும்? சிறந்த முறையில், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு அப்தின் யுபஅஸு அலா மா மாத அலைஹி, ஒவ்வொரு அடியானும் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் எழுப்பப்படுவான். அப்படி சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதனும் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் எழுப்பப்படுவான். இப்ப நாங்க எப்படி எமது மவுத் வர வேண்டும் என்று விரும்புகிறோம்? நாம் ஒவ்வொருவரும் நமது மவுத், மரணம் எப்படி வர வேண்டும் என்று விரும்புகிறோம்? அல்லாஹ்வுடைய அந்த விருப்பம், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தோடு, அல்லாஹுடைய அந்த விருப்பத்தோடு எனக்கு மரணம் வர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் என்றால் நாம் என்ன செய்யணும்? அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்படி நாம் எப்படி நமது மவுத் வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல முறையில், சிறந்த முறையில் எனது உயிர் கைப்பற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் நமது வாழ்வை அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒருவருடைய வாழ்வு எப்படி அமையுமோ அது போன்றுதான் பெரும்பாலும் அவரது மௌத்தும் அமையும், இல்லையா? பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை எப்படி அமையுமோ அப்படிதான் பெரும்பாலும் அவரது மரணம் என்ன செய்ய போகுது? அமைய போகிறது. அதான் பெரும்பாலும் பொதுவானது. எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டும். அப்படி என்றால் நாம் அவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எனவே ரமலான் நமக்கு தந்த ஒரு மகத்தான பயிற்சி என்ன? நம்மை நாம் இபாதத்தில் ஈடுபடுத்திக் கொள்வது, நமது தவறான பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்வது. நிச்சயமாக ரமலான், இந்த ஒரு மாத கால நோன்பு ஒரு மனிதனுடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அவனை மாற்ற முடியும் என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை நாம் பார்த்தோம். அந்த பயிற்சியை நாம் எடுத்தோம். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இவைகள் நாம் கவனம் செலுத்துவதோடு, இப்போ நீங்கள் மாஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதம் முழுவதும் நீங்கள் மார்க்க வகுப்புகளுக்கு தொடர்ந்து வந்தீங்க. அதுவும் ஒரு இபாதத், ஒரு வணக்கம். மாஷா அல்லாஹ் நாங்கள் நிறைய மார்க்க விடயங்களை கற்றுக்கொண்டோம்.
நாம் மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்வது நிச்சயமாக நமது கபரையும் நமது மறுமையும் பிரகாசமாக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்ம் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. இல்ம் என்பது பிரகாசம். அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த பிரகாசத்தை கொடுப்பான். எனவே அருமை சகோதரர்களே, ரமதானுடைய காலம் முடிந்த பிறகும் இங்கு மார்க்க வகுப்புகள் தொடர்ந்து இங்கு நடைபெறும். ஒவ்வொரு வியாழ் இரவும் இங்கு பயான் நடைபெறும். அதே போன்ற ஒவ்வொரு செவ்வாய் இரவும் இஷாவுக்கு பிறகு இங்கு மார்க்க வகுப்புகள் நடைபெறும். இது போன்ற மார்க்க வகுப்புகள், அதே போன்ற உங்களுக்கு ஜாமிய நூர் என்ற மஸ்ஜித் இருக்கிறது. அதுல ஹுத்பாவுடைய தர்ஜுமா அந்த பள்ளியில மேல் மாடியில ஒவ்வொரு வாரமும் அங்க சுன்னத் தொழுகைக்கு பிறகு அங்கு நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த செய்திகளை இங்கு வராத உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த செய்திகளை எத்தி வைங்க. அதாவது இப்படி இருக்கக்கூடிய இந்த தாவா நிலையம் என்பது நமக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். நமக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக. ஏன்னா நாங்க நல்லது நமது நேரத்தை நாங்க கழிக்கலன்னா நிச்சயமாக பாவத்துல தான் கழிப்போம். அப்படித்தானே? நமது நேரங்களை நாம் நல்லதில் கழிக்கவில்லை என்றால் அடுத்து பாவம் தான். எனவே நாம் நம்மை பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன செய்யலாம்? குர்ஆனை கற்றுக்கொள்ளலாம், குர்ஆனை விளங்கலாம், மார்க்க வகுப்புகள்ல கலந்து கொள்ளலாம். அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது போன்ற தாவா நிலையங்கள் இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இப்ப உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த செய்தி எத்தி வையுங்கள். உங்கள் மூலமாக ஒருவருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது, அவர் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தஆ இலா ஹுதன், யார் ஒருவர் நேர்வழியின் பால் ஒருவரை அழைக்கிறாரோ, அழைத்து அவர் அந்த நேர்வழியை அந்த செயலை செய்கிறாரோ, அழைத்தவருக்கும் கூலி இருக்கிறது. செய்பவருடைய கூலியில் எதுவும் குறைக்கப்பட மாட்டார். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயங்கள்ல நாம் என்ன செய்வோம்? கவனம் எடுங்க. அதே போன்று உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இங்க நடக்கக்கூடிய மார்க்க நிகழ்ச்சிகளை பற்றிய செய்திகளை எத்தி வைங்க இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த அடிப்படையில என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த ரமதானுடைய காலத்திலே இந்த பெற்ற பயிற்சிகள் இது வீணாகிவிடக் கூடாது. இந்த பயிற்சிகள் வீணாகிவிடக் கூடாது. எனவே நமது வாழ்க்கையை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நஃப்ஸையும் ஒவ்வொருவரையும் அழைக்கிறான். இந்த வசனத்தில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அழைக்கிறான். திருப்தியுற்ற ஆத்மாவே என்று அல்லாஹ் அழைக்கிறான். உண்மையில் திருப்தியுற்றவர்கள் யார்? உண்மையில திருப்தியுற்றவங்க யார்? இப்ப கொஞ்சம் நாங்க ஒவ்வொருவரும் நமது செயல்களை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் நமக்கு திருப்தி அடைய முடியுமா? கொஞ்சம் கேளுங்களேன், உங்களோட உள்ளதை தொட்டு கேளுங்களேன். நமது செயல்களை நாம் பின்னோக்கி பார்த்தால் உண்மையில் எனக்கு திருப்தி அடைய முடியுமா? சந்தோஷப்பட முடியுமா? நான் செய்ததெல்லாம் நற்செயல்களா அல்லது பாவங்களா? பாவங்கள் என்றால் வருந்த வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இப்ப நாங்கள் ரமதான் மாதத்தை நாம் வழி அனுப்ப போகிறோம். இப்ப நாங்கள் எல்லோரும் நமது பாவங்களுக்கு தௌபா செய்து விட்டோமா? கொஞ்சம் கேளுங்கப்பா, உங்களோட உள்ளத்தொட்டு கேளுங்கப்பா. நாம் எல்லோரும் நமது எல்லா பாவங்களுக்கும் நாம் தௌபா செய்து விட்டோமா? நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமதான் முடிவதற்கு முன்னால் நமது எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்து விட வேண்டும். அனைத்து பாவங்களுக்கும். எந்த பாவம் என்னிடம் இருக்கக்கூடாது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரமதான் மாதமும் அவனை விட்டு சென்று விட்டது, அவன் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அவன் யாருதான்? அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவன் தூரப்படுத்தப்படுவான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் இந்த மாதம் முடிவதற்கு முன்னால், சூரியன் மறைவோடு மாதம் முடிய போகிறது, அல்லாஹ்விடத்தில் நமது எல்லா பாவங்களுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். அல்லாஹ், நான் எனது எல்லா சகல பாவங்களுக்கும் உன்னிடம் தௌபா செய்து நான் மீண்டு விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டேன், என்னை தூய்மைப்படுத்தி விட்டேன். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகின்ற ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அடியான் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கின்ற போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், அதாவது பாலைவனத்தில் ஒருவன் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு செல்கிறான். அந்த பிரயாணத்துல அவனது ஒட்டகம் அவனுக்கு தேவையான உணவுகளோடு பயணிக்கிறான். அவன் ஒரு இடத்தில் களைப்பாறுகின்ற போது அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றன, தவறி விடுகின்றன. பாலைவன நடுவில் இருக்கிறான், யாருமே இல்லை, உணவும் இல்லை, அவனது வாகனம் இல்லை. எழுந்து பார்க்கின்ற போது ஒன்றுமே இல்லை, தனி மனிதனாக நிற்கிறான். இந்த நேரத்தில் அவனுக்கு முன்னால் மரணத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவனுக்கு முன்னால மௌத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. என் அருமை சகோதரர்கள், ஏன்னா வாழ்க்கை என்ற நம்பிக்கையை அவன் அங்கு இழந்து விட்டான். வாழ்வென்ற நம்பிக்கையை அவன் அங்கு இழந்து விட்டான். அவன் மறுபடியும் அவனுக்கு ஒரு தூக்கம் வருகிறது. தூங்கி எழுந்து பார்க்கின்ற போது முன்னால் அந்த ஒட்டகம், அந்த உணவெல்லாம் அவனுக்கு முன்னால் நிற்கிறது.
இந்த நேரத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் அவன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வார்த்தையில கூட தவறி அல்லாஹ் நீ எனது அடிமை, நான் உனது ரப் என்று சொல்லி விடுகிறான். இவ்வளவு பயங்கரமான வார்த்தை. அதை கூட அல்லாஹ் பொருட்படுத்தவில்லை. இவன் அடைகின்ற மகிழ்ச்சியை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எப்ப அடியான் தனது பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனது எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று கேட்கின்ற போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த ரமதான் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு வந்த மாதம், நம்மை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்கு வந்த மாதம். எனவே அந்த அடிப்படையில் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்திக். அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவதைத்தான் விரும்புகிறான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது என்ன சொல்கிறான்? அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவதற்கு விரும்புகிறான். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இன்றைய நாள்ல நாங்க கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ மிக முக்கியமான துஆவாக, யா அல்லாஹ் எனது எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயா என்று கேளுங்க. அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை கேளுங்க, யா அல்லாஹ் எனது எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயா. இந்த ரமதான் என்னை விட்டு விடைபெறுவதற்கு முன்னால் நான் தூய்மையாகி விட வேண்டும், பாவங்களிலிருந்து நான் பரிசுத்தமாகி விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்தோடு கேளுங்க என் அருமையான சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹ் நமது ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் எம்மை கபூல் செய்யலாம். அது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் எமது ஒரு கண்ணீர் துளியை கொண்டு அல்லாஹ் எம்மை பொருந்திக் கொள்ளலாம். நமக்கு தெரியாது. ஒரு கண்ணீர் துளி அல்லாஹ்வின் உடைய பொருத்தத்தை பெற்ற அடியானாக நானும் நீங்களும் மாறிவிடுவோம். நமது ஒரு வார்த்தை அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அடியானாக மாறிவிடுவோம். அது எதில் இருக்கிறது நமக்கு தெரியாது. நாம் தூய்மையாக அல்லாஹ்விடத்தில் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த முயற்சியின் மூலம் நாம் பொருந்திக் கொள்ளப்படுவோம் என்று தெரியாது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்கள் நாம் இதுல கவனம் எடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.